மார்ச் 24, 2015 ஸ்பெயின் பார்சிலோனால இருந்து ஜெர்மனி டசல்டார்ஃப்க்கு ஜெர்மன் விங்ஸ் ஃபிளைட் நம்பர் 9525 என்ற விமானம் 144 பயணிகளோட 38,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்துச்சு. இந்த விமானத்தை 10 வருடம் அனுபவம் வாய்ந்த சாண்டன் ஹெய்மர் அவருடைய கோ பைலட் ஆண்ட்ரியாஸ் லூபிட்ஸ் என்பவரும் விமானத்தை இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா காலை 10:30 மணிக்கு விமானத்துடைய பைலட்டான சாண்டன் ஹெய்மர் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக பைலட்டுடைய காக்பிட் டோர் ஓபன் பண்ணிட்டு விமானத்துக்குள்ள வராரு. 10 நிமிடங்கள் கழித்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்தவர் அந்த காக்பிட் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. உள்ள இருந்த தன்னுடைய கோ பைலட்டை எவ்வளவு சத்தம் போட்டு கதவை தட்டி தட்டி கூப்பிட்டும் பாக்குறாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. சடனா பிளைட் 38,000 அடி உயரத்திலிருந்து கீழே தரையை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சியான பைலட் விமானத்துக்குள்ள போய் ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு வந்து அந்த காக்பிட் டோரை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க நடக்கிற இந்த சம்பவத்தை பார்த்து விமானத்துல இருந்த அந்த 144 பயணிகளும் ரொம்பவுமே பயந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் கடவுளை பிரார்த்தனை பண்ணி பாக்குறாங்க, சில பேர் அவங்க உட்கார்ந்துருக்க அந்த சீட்லயே உறைஞ்சு போயிருக்காங்க. துரதிருஷ்டவசமா சில நிமிடங்கள்லயே அந்த விமானம் 780 கிலோமீட்டர் வேகத்துல பிரான்சுடைய ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் மேல மோதி வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. விமானத்துல பயணம் பண்ண 144 பேர் மற்றும் விமானத்துல க்ரூ மெம்பர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த 6 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாங்க. இந்த விமான விபத்தை பத்தி போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 நாட்களா போலீசார் நடத்திய தேடுதல்ல விமானத்துடைய கருப்பு பெட்டி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கருப்பு பெட்டியை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த விமானம் வெடிச்சு சிதறதுக்கான உண்மையான காரணம் போலீசாருக்கு தெரிய வருது. 27 வயதான விமானத்துடைய கோ பைலட் ஆண்ட்ரியாஸ் லூபிட்ஸ் தான் இந்த விமானத்தை வேணுமுன்னே மலை மேல மோத விட்டு அவர் இறந்ததோட 150 பேரையும் கொலை பண்ணதா போலீசார் நியூஸ் சேனல்களுக்கு அபிஷியலா அறிவிக்கிறாங்க. வெல்கம் டு கௌதமேஸ்ட். நான் உங்கள் கௌதம். தற்கொலை பண்ணதோடு இல்லாம 150 பேரை கொண்ட ஆண்ட்ரியாஸ் லூபிட்ஸ் 18 டிசம்பர் 1987 ஒரு ஜெர்மன் பேங்க் ஆபீசருக்கும் ஒரு பியானோ டீச்சருக்கும் மகனம் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே பைலட் ஆகிறதுதான் இவருடைய மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு. இவர் ஹை ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே ஸ்கூல்ல ஒன் ஆஃப் த டாப் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு. இதனாலேயே இவருக்கு லாஃப்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க அங்க ஜாயின் பண்ணி கிளைடர் பைலட்டா எக்ஸ்பர்ட்டா ட்ரைனிங் ஆகிறாரு. இவரோட எஃபர்ட்ஸால செப்டம்பர் 2008 ஜெர்மனில உள்ள பிரீம் லுஃப்தான்சா ஃபிளைட் ட்ரைனிங் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குது. அங்க தியரி ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல அந்த ஸ்கூல்ல 1000 பேர்ல 5% மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்லயே இவர் பாஸ் ஆகுறாரு. அதுவரை எந்த ஒரு கிரைம் ரெக்கார்டும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருந்த இவருடைய லைஃப்ல நவம்பர் 2008 இவருக்கு திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாரு. டீப் டிப்ரெசிவ் எபிசோடால பாதிக்கப்பட்ட இவருக்கு அடிக்கடி தற்கொலை பண்ணணும்னு தோணிட்டே இருந்திருக்கு. இதனால அந்த ஊர்லயே ஃபேமஸான ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட சைக்கோ தெரப்பியில சர்பிளாக்ஸ் அண்ட் மிர்டசபைன் அப்படிங்கிற 2 பவர்ஃபுல் ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 2 ட்ரக்ஸும் மோசமான சைடு எஃபெக்ட்ஸையும் உடையது. இந்த டேப்லெட்ஸை எடுக்காம விட்டா இவருக்கு தற்கொலை பண்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. 6 மாசம் அவர்கிட்டயே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு அந்த டாக்டர் இவர் கம்ப்ளீட்டா கியூர் ஆகிட்டதா ரெடி டு ஃபிட்னு ஜெர்மன் ஏவியேஷன் அபிஷியல்ஸ்க்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறாரு. பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ்க்கு பிறகு இவருக்கு பைலட் லைசன்ஸ் திரும்ப கிடைக்குது. எப்ப இவருக்கு பயம் பதட்டம் இந்த தற்கொலை பண்ணணும்னு எண்ணம் வர ஆரம்பிக்குதோ அப்போவெல்லாம் அவரு அந்த 2 பவர்ஃபுல் ட்ரக்ஸை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிற விஷயத்தை இவருடைய ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து மறைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. 2010 இவருடைய ஃபிளைட் ஸ்கூல்ல கிரவுண்ட் ட்ரைனிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜெர்மனில ஃபேமஸான லுஃப்தான்சா கம்பெனில பறக்கிறதுக்கான பிரைமரி ட்ரைனிங்கை 4 மாசம் கம்ப்ளீட் பண்றாரு. எல்லா விதமான ட்ரைனிங்கையும் முடிச்சுட்டு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கான யூஎஸோட FAA ஃபார்ம்ல டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி அப்படிங்கிற பாக்ஸ்ல டிக் பண்ணாம இவர் பொய் சொல்லி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட்டும் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா இவருடைய டாக்குமெண்ட்ஸை கிராஸ் செக் பண்ண FAA இவர் பொய்யான தகவலை கொடுத்திருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால இவர் அங்கிருந்து ஹோல்டுல வைக்கப்படுறாரு. 2வது முறையா அந்த ஃபார்மை கரெக்டா ஃபில் பண்ணி இவரோட டிப்ரெஷன் ஹிஸ்டரி எல்லாமே மென்ஷன் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. அதை செக் பண்ணி பார்த்த FAAயும் இவரை பறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதுதான் FAA பண்ணின மிகப்பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம்.
சாதாரணமா ஒருத்தர் FAA ஃபார்ம்ல தவறா ஃபில் பண்ணி கொடுத்திருந்தாலோ இல்ல போலியான தகவல்களை ஃபில் பண்ணி கொடுத்திருந்தாலோ அவங்க பறக்கிறதுக்கு நிரந்தரமா தடை செய்யப்படுவாங்க. அதோட அவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுப்பாங்க. ஆனா ஆண்ட்ரியாஸ் லூபிட்ஸ்க்கு இவங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாததும் ஒரு காரணமா சொல்லப்படுது. 2011 லுஃப்தான்சா கம்பெனில 100 மணி நேரம் பறக்கிற அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜெர்மனியுடைய ஒரு முக்கியமான ஃபிளைட் கம்பெனியான ஜெர்மன் விங்ஸ்ல கோ பைலட்டா இவருக்கு வேலையும் கிடைக்குது. சில வருடங்கள் இவருடைய வாழ்க்கை சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரான கேட்ரின் கோல்ட்பேக்கை இவர் திருமணம் பண்றாரு. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு 2 குழந்தையும் பிறக்குது. இவர் ஜாபுக்கு போயிட்டு அக்கேஷன்ல இருக்கும்போது எல்லாமே இவங்களுடைய அப்பா அம்மாவையும் நல்லபடியா பார்த்துட்டு சந்தோஷமா தான் இருக்காரு. சந்தோஷமா சில வருடங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் இவருக்கு இவருடைய பழைய சைக்காட்ரிக் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நைட் அன்டைம்களில் தூங்கும்போது எழுந்திருச்சு பயங்கரமா சத்தம் போடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி சைக்காட்ரிக் ப்ராப்ளம் பிளஸ் தூங்காம இருக்கிறதால இன்சோம்னியாவும் ஏற்பட்டு இவருடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. 3 படத்துல வர தனுஷ்க்கு சைட்ல 2 பேர் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்ற மாதிரியே இவருக்கும் யாரோ சைட்ல நின்று சொல்ற மாதிரியே இருந்திருக்கு. இந்த சில பிரச்சனைகளால இவரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஏர்போர்ட்லயே தங்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளால மன அழுத்தம் அதிகரிச்சு ரொம்பவும் டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்கு போறாரு. இந்த பிரச்சனைகளால நாளடைவில் இவருக்கு கண் பார்வையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பல ஆப்தமாலஜிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்தாலும் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களாலையும் டயக்னோஸ் பண்ணவே முடியல. எப்படியும் ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிற முடிவில் இருந்த இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தன்னுடைய சாவு சாதாரணமா இருக்கக்கூடாது, மக்கள் பலரும் இவருடைய சாவை பத்தி அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு தான் ஜெர்மன் விங்ஸ் ஃபிளைட் நம்பர் 9525ல 150 பேரை கொடூரமா இறக்கிறதுக்கு காரணமான ஒரு பிளேன் கிராஷ் ஆக்சிடென்ட். மார்ச் 2015 ஃபிளைட் 9525 ஆல்ப்ஸ் மலைகளில் மோதலுக்கு 2 மணி நேரம் முன்னாடி 50 வயசான மார்டின் மேத்யூஸ் ஜெர்மன் ஆட்டோ பார்ட்ஸ் என்ஜினியர் 2 குழந்தைகளுக்கு அப்பாவான இவரு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க இந்த ஃபிளைட்டை சூஸ் பண்ணி டோர் பக்கத்து சீட்ல ஃபிளைட் லேண்ட் ஆனதும் முதல் நாளா இறங்க காத்துக்கிட்டு இருந்தாரு. ஜெர்மன் விங்ஸ் ஃபிளைட் 9525 ஆல்ப்ஸ் மலைகளை மோதுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி ஓப்பரா சிங்கர்ஸான மரியா ரேட்னர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சாசா சாங் அவங்களுடைய கை குழந்தையோட சீட் நம்பர் 1920ல உட்காந்துட்டு 1 மாதமா ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போறதை நினைச்சு சந்தோஷத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெர்மன் விங்ஸ் ஃபிளைட் நம்பர் 9525 ஆல்ப்ஸ் மலைகளில் மோதுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 16 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய 2 டீச்சர் கூட எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல பார்சிலோனால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஹோம்சிக்கால பாதிக்கப்பட்டு தங்களுடைய வீட்டுக்கு போற ஆசையில ஃபிளைட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கனவுகளோட 144 பயணிகள் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதை நினச்சி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த ஃப்ளைட் வெடிச்சு சிதறி அவங்களும் இறக்க போகிறதுன்னு. சரியா காலை 9:35 மணிக்கு ஃபிளைட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி புறப்பட தயாரா இருக்குது. ஃபிளைட் கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆனதால அதனுடைய கேப்டன் சோடன்ஹெய்மர் அப்பாலஜிக் அட்ரஸ் பண்ணிட்டு வெல்கம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபிளைட் மெதுவா மூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்குது. சரியா காலை 10:30க்கு சோடன்ஹெய்மர் தன்னுடைய கோ பைலட்டான ஆண்ட்ரியூ லூபிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட் பண்ணணும், லேண்ட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பைலட் ரூமுடைய காக்பிட் டோரை ஓபன் பண்ணி பேசஞ்சர் சைடு இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. பைலட் ரூமை விட்டு அவர் வெளியே போனதும் ஆண்ட்ரியூ லூபிட்ஸ் பைலட் ரூமை உள்பக்கமா லாக் பண்றாரு. 38,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்த அந்த ஃபிளைட்டை ஆட்டோ பைலட் மூடுக்கு மாத்தி உடனடியா 100 அடிக்கு கீழே இறங்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஃபிளைட் சடனா கீழ் நோக்கி போறதை பார்த்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் உடனடியா கோ பைலட்டை கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா எந்தவித ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்திலே கண்ட்ரோல் ரூம்ல இருந்த ரேடார் சிக்னல்ல இருந்து ஃபிளைட் கட் ஆகுது. அந்த ரூட்ல பறந்துட்டு இருந்த மற்ற ஃபிளைட் மூலமாகவும் இந்த ஃபிளைட்டை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா கோ பைலட் எந்தவித ரெஸ்பாண்டும் பண்ணவே இல்லை. இந்த டைம் தான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்த சோடன்ஹெய்மர் காக்பாட் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா டோரை ஓபன் பண்ணவே முடியல. ஃபிளைட்டுடைய பின்பக்கத்துல இருக்கிற சீக்ரெட் ரூம்ல இருந்து ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு வந்து அந்த டோரை உடைக்க முயற்சி பண்றாரு. இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபிளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. சிலர் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிலர் அவங்க இருந்த சீட்லயே உறைஞ்சு போய் அமைதியா உட்காந்துருக்காங்க.
38,000 அடி உயரத்திலிருந்து உடனடியாக 18,000 அடிக்கு ஃப்ளைட் நகர்ந்ததால பயங்கரமான ப்ரெஷர் ஏற்பட்டு ஃப்ளைட்டுக்கு உள்ள இருந்த ஃபுட்டு திங்ஸ் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. சில நிமிடங்களிலேயே மணிக்கு 720 கிலோமீட்டர் வேகத்துல அந்த ஃப்ளைட் பிரான்ஸுடைய ஆல்பா மலைத்தொடர்கள் மேல மோதி பயங்கரமா வெடிச்சு சிதறிடுது. இந்த சம்பவத்தால ஃப்ளைட்ல பயணம் செஞ்ச 150 பேரும் உடல் சிதறி இறந்து போயிட்டாங்க. விமானத்தில் பயணம் செஞ்ச அந்த பயணிகளுடைய உறவினர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு அவங்க எல்லாருமே பேரதிர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. 2 நாட்கள் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு விமானத்துடைய கருப்பு பெட்டி போலீஸாருக்கு கிடைச்சு அதை பார்க்கும்போது தான் அந்த ஃபிளைட்டுடைய கோ பைலட் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணினதை கண்டுபிடிக்கிறாங்க. விமானத்தில் பயணம் பண்ணி இறந்து போனவங்களுக்கு ஜெர்மன் விங்ஸ் நிறுவனம் இழப்பீடுகளை கொடுத்து அவங்களுடைய உறவினர்களை சமாதானப்படுத்தினதா சொல்லப்படுது. ஆண்ட்ரியா லூபிட்ஸ் உடைய வீட்டை சோதனை பண்ணும்போது அவருடைய கம்ப்யூட்டர்ல பைலட் ரூமுடைய காக்பாட் டோரை எப்படி உள்பக்கமா லாக் பண்றதுன்னு சர்ச் பண்ணதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை எப்படி ஃப்ளைட்டை ஓட்ட அனுமதி கொடுத்தாங்க, இவருடைய இன்டர்நேஷனல் பைலட் லைசன்ஸை எப்படி FAA அப்ரூவல் பண்ணாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் மக்களால் கேட்கப்பட்டாலும் இந்த 150 உயிர்கள் பலியானதுக்கு எந்த ஒரு சரியான பதிலையும் அரசாங்கத்தாலையும் ஜெர்மன் விங்ஸ் நிறுவனத்தாலையுமே மக்களுக்கு கொடுக்க முடியலைங்கிறதா உண்மை. மனநோயால பாதிக்கப்பட்டு அவன் மட்டும் சாகாம பல குடும்பங்களை சேர்ந்தவங்களையும் கொடூரமா கொலை பண்ணின அந்த கோபைலட் ஆண்ட்ரியூஸ் லூபட்ஸ் மக்கள் ஒரு மிருகத்தை விட மோசமானவன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு ஆண்ட்ரியூ லூபட்ஸ்க்கு ஹெவி ஆன்டி டிப்ரெசன்ட் டோசஸ் கொடுத்த அந்த ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் காரணமா, இவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுமே பைலட் லைசன்ஸ் கொடுத்த லுஃப்தான்சியா ஸ்கூல் தான் இதுக்கு காரணமா. இவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமுமே இவருக்கு பைலட் லைசன்ஸ் கொடுத்த FAA உடைய தவறு தான் காரணமா. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சால்வ்டு அன்சால்வ்டு ட்ரூ கிரைம் ஸ்டோரிஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.